முன்னேற்பாடு ஒரு செயற்பாடு. அதே நேரத்துல நிதி ஒதுக்கீடு இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் கலைக்கின்ற நான் பொதுமக முதல் அதிகாரங்களை இந்த மூன்று சாம்பிளும் மாதிரிகளாகவும் நீங்கள் எடுத்த இந்த டெலிவிஷன் வாரம் முழுக்க அதுக்குள்ள போடுறேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது இந்த மூன்று வந்து சாம்பிள் தான் ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்தா அது வேற சக்கராகவும் விளக்கப்படுத்த இந்த பாதி கிராமங்கள் வந்து அரசாங்கத்தால திட்டப்பட்ட முடியும். எனவே அதுக்கு ஒரு வேற திட்டத்து கூடாதான் அந்த கிராமங்களை அமைப்பு செய்ய வேண்டிய நல்லூர் ஏரியால தண்ணி நிக்கிறத மேனேஜ் பண்ணி இருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஏன்னா ட்ரைனேஜ் பிளான் துப்புரவாக கடலுக்கு போறதுக்கு எந்த வகையிலையும் இல்ல. ஒரு பல்கலைக்கழக அதை செய்திருக்கிறார். ஏனென்றால் நல்லூர் என்பது இது வந்து என்ன சொல்லுங்க, ட்ரைனேஜ் பிளான் இல்ல, ட்ரைனேஜ் பிளான் உண்டாக செய்து ஒப்படைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அது இந்த நிதி கூடாக எடுக்கலாட்டாலும் வேற நிதி கூடாக எடுத்து என்னோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் பிளான் சுத்தம் பூச்சியா சரி பழைய காலத்துல இருந்த வழியே இருக்குது. அதுக்கான திரும்பி போனது இதுதான் நடந்தது. துப்புரவாக இல்ல பூஜ்ஜியம் பழைய முறைதான் இருக்குது. கருத்துக்களுக்கு நன்றி. அதுக்கான அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த அனுமதி நிறைவேற்று. எனவே நாங்கள் கோரிக்கைக்கு அமைவாக இதை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி வேற, இந்த தெரிவு செய்யப்பட்ட 3 டிஎஸ்டிவி சென்றது வேற. அதே ஒன்றாக குழப்பிக்கொள்ளாமல் நம்முடைய கருத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கௌரவ டி.பி. பொன்னம்பலம் அவர்களினால் முத்துமாரியம்மன் மூத்த கலைஞர்கள் சங்கத்திற்கு ஆடை உற்பத்திக்கான தையல் இயந்திரங்கள் மற்றும் நலவாடங்கள் வழங்குவதற்காக ரூபாய் 1 மில்லியன் வந்து முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நமது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்கள பிரிவுகளில் வீட்டு தேவைப்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுல 2000 அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக 2009க்கு முன்னர் திருமணமானவர்கள், 2009க்கு பின்னர் திருமணமானவர்கள் என 2 பகுதியினரும்
அதே போல இளைஞர்களுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்களுக்கு மேற்பட்டவர்கள் என்ற நிலையம் அமைச்சினால் பெறப்பட்ட நியதிகளுக்கு அமைவாக சட்டமேல் எமது நகர அபிவிருத்தி அமைச்சாளர் 25 வீடுகள் எமது பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கமான மொத்தமா சாமூகப்படுகின்றது. அந்த காசை நான் டிசிசி மீட்டிங்ல தான் டிசைட் பண்ணி ஜப்பான் போகுது, கிழக்கு போகுது, மன்னாரி போகுது, முன்னத்தி டிசைட் பண்ணேன். ஜப்பான் வார காசுல ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப நாங்க ப்ரியாரிட்டி பேசிஸ்ல பார்த்தா அவசரம் என்று அதுல யார் நல்லூரை முக்கியமாக போயிட்டு வழியா நல்லூரை சுத்தி இருக்கிறது மொத்த வடிகாலம் ரோட் சொல்றதுடைய நீங்க அடுத்த முறை டிசிசி மீட்டிங் டைம் போடுவாங்க. நாளைக்கு அதுக்குரிய முக்கியமான சொன்னா யாழ்ப்பாணத்துல நல்லூர் இல்லாம யாழ்ப்பாணம் மலையாளம் இல்லை. நாளைக்கு வார டிசிசி மீட்டிங்ல எந்தெந்த ரோட் தண்ணி நிக்கிறோம் அந்த ரோட் கூட நீங்க கொடுப்பாங்க. ஏன்னா கோயில் சம்பந்தமான இருந்தால் நல்ல பிரதேச சபைதான் இது. அதான் நல்ல சொல்றேன். நாங்கள் அந்த டிசிசி மீட்டிங்ல தயவு நீங்க வாங்க ஞாபகம் உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல எங்க முக்கியமா அந்த மலையில தண்ணி நிக்கிறதோ அந்த நல்லூர் ஏரியாவில் இருந்து அவ்வளவு ரோடு கட்டிக்கே பண்ணுவாங்க. நாங்க அதை அங்கே செலக்ட் பண்ணி அந்த 5000 மில்லியனுக்கு எடுத்து பண்ணுவோம். அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது பாராட்டக்கூடியது. வீடு கண்டிப்பாக முக்கியம். கடிவமைத்தல் வரைதல ஊழல்களினால் பல பேசினீர்கள் அதனால வேலைத்திட்டம். ஆனால் ஐயா சொன்னது போல மிக பிரச்சனையான ஒன்று நோக்கி கடிதத்துக்கு முன்னாடி இப்ப விளைவிக்கு முன்னாடி இருக்குது. ஆகிய இயக்கமானது கழிவமைத்தல், அதாவது நீர் படினால் கழிவுநீர் தேங்கி நிற்கின்றன பெரிய பிரச்சனை. அது நல்ல கோயிலுக்கு எல்லாரும் ஆகவே இந்த பொருத்தம் தெரிவிக்க அதிகாரிகள் ஒரு பெரும் காம்பவித்தேன். மாதமானோட நான் பேராவதி நான் ஒரு 15 வருஷமா இப்படிதான் சட்டம் ஊட்டே இருக்கோம். வெள்ளம் தெரிவிக்க அவர்களுக்கு தெரியாது. ஆகவே தயவு செய்து இப்ப கட்டாயத்தின் தங்கியில இருக்கு இந்த இந்து 3 லட்ச பாடசாலைகள் இருக்கிறது. அதை பல விளையாடுகிறார்கள். இந்த ஏரிக்கு நின்று படிக்கிறது. வெள்ளத்திலும் படிப்பம் போக முடியாது. நன்றி நன்றி. உள்ள கருத்துக்கள் 2024ஆம் ஆண்டு பெய்த மழையை நாங்கள் நம்முடைய ஆணையாளர்கள் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட போட்டு முன்னணியில் நாம் பார்த்திருந்தோம். அதுவே நாங்கள் கை செய்வது அது துறவான கண்டிப்பா நடக்க வேண்டும். மிக முக்கியமான இது கிடைக்கிறது. அந்த இடங்களை இந்த இடங்கள்ல முதலாவது வெள்ள பிரச்சனை வாய்க்கால் வெள்ள இருக்குது. ஆனா வெள்ளம் போடும். இதான் பிரச்சனை. இந்த இடத்திலே நாங்கள் நம்முடைய கேஎஸ்எஸ் அவருடைய செயலாளர் இருக்கிறார்கள், ஆணையாளர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று போட்டோடைய அதிகாரி இருக்கிறார்கள். அவர்கள் விரிவான சம்பந்தமாக முழுமையான தகவலை அறிந்து ஈடுபட நாளைய தினம் நடக்கின்ற என்னுடைய மாவட்ட கூட்டத்திலே சமைக்க முடியும் என்றால் நல்லதை கொண்டு நாங்கள் திட்டங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே இந்த காலம் அவருக்கு நடக்கவில்லை. இப்பொழுதுதான் அவருக்கான காலம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதை சரியான முறையிலே அரசாங்கத்துக்கு அமைச்சர்களுக்கு வழங்கி நாங்கள் அதை செய்ய வேண்டும். எனவே உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கவனமாக பரிசீலிக்கிறோம். அது சம்பந்தமாக நம்முடைய ஆவணங்களை அவரை வாங்கிக் கொள்கிறோம். நீங்க டிஎஸ்ஆமி முக்கியமான அளவோட செய்தி கேட்டிருக்கோம். ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒரு ஆடியோடு அதுக்கு முன்னமே நாங்கள் ஒரு
வேண்டிய இதுகளும் சேர்ந்து செய்தது. அது நாங்கள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் அளவில் செய்து நாங்கள் அதுக்கு பிற்பாடு பாரிய ட்ரைனேஜ்கள் வந்து எங்களால் செய்ய முடியாமல் அது பிரதேச சபைக்கும் மாநகர சபைக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அவையும் அது செய்தது. அந்த ஒவ்வொரு தடவையும் உண்மையா எங்களோட கொஞ்சம் ட்ரைனேஜ் இருந்தது. ஆனால் அந்த தலைநாளும் அது கூறப்பட்டது என்னன்னு சொன்னா அந்த ட்ரைனேஜ் வந்து நோவிடாம கடலிங்க மட்டத்தை பொறுத்து தான் அந்த ஓடுற வேகம் வந்து இருக்கும். கடல் மட்டம் உயர்ந்திருந்தா எங்களுக்கு ஃப்ளோன் இருக்காது. அந்த ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது. கடைசியா எல்லா தரப்பினரும் அதுல உண்மையிலேயே பாராட்ட வேண்டியபடி எல்லா தரப்பினரும் அந்த நேரம் வந்து நல்லூரை சுற்றி எல்லாரும் காப்பெடுத்து இந்த ஒரு தகவலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம். அதாவது கடல் மட்டத்தின் அளவை பொறுத்து தான் எங்களோட ஃப்ளோ வந்து இருக்கும் என்று சொல்லியும் அது ஒரு 2-3 நாள் சென்றுட்டு இந்த முறை எங்களுக்கு மட்டுமில்லை யாழ்ப்பாண பிரதேச செயலர்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட நாங்கள் இந்த வீதி புனரமைப்புக்கு அதுல எடுத்த நாங்கள் ஆனா வீதியோட சேர்ந்து ட்ரைனேஜ் போறதுக்குரிய டீட்டெயில் வந்து நாங்கள் அதை அவையர்கள் தான் பெற வேண்டும். ஓட்டர் ட்ரைனேஜ் போர்டும் மாநகர சபை மற்றும் பிரதேச சபை தான் அந்த ட்ரைனேஜோட சேர்ந்து தர வேண்டும். எங்களுக்கு காணப்பட்ட ரோட்டு இந்த விவரம் தான் அவர்களால் தரப்பட்டது. நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடியது வந்து ரோட்டு எந்தெந்த ரோட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ரெவென்யூ செய்து எங்களோட கடல் மட்டத்தில் எதுவும் செய்ய வேண்டியது ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு தந்தால் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எண்ணி நாங்கள் ஈஸி மற்ற மடம் குறைவான சொல்லாதீங்க. நாங்கள் அதிகாரம் தான் கொண்டு கடமடத்தோட தினமடம் கூட கிட்டத்தட்ட கூட இந்த ட்ரைனேஜ் ஆரோக்கியம் ஆடியில அல்லாம இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் சரி அவர்களுக்கும் எங்க இருக்கு எங்க நோக்கி டைவர்ட் பண்றதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ஷன் கூட பாதிக்கிற மாதிரி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் போடுறது டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா மாநில பொறியாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து வீடியோவுக்கு நல்லூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடல்மட்ட தயிருக்கு உயரமான இடங்கள் இருக்குது. இயற்கையாகவே 14 இடங்கள் இருக்குது. 14 இடத்துல இருந்து நாங்கள் பம்ப் ஸ்டேஷன் மூலமா தான் தண்ணியை அனுப்பலாம். ஆனா பப்ளிக் வந்து நிறைய குடியேறியிருக்கணும் ஏற்கனவே. அப்ப அந்த குடியேற்றம் நடந்த இடங்கள்ல இருந்து என்ன தீர்வுன்னு சொன்னா குடியேற்றதுலாம் எங்களுக்கு பிரச்சனையாக சொன்னா நிறைய காரணங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். இவங்க ஒரு குடியேற்றத்தை அமைக்க இல்லை. நாம அன்பிளான்ட் செட்டில்மெண்ட் திருப்தியாமன்னு சொன்னா அதுல இருந்து மேல வருவதற்கு ட்ரைனேஜ் சரி ரோட் சரி கரண்ட் தண்ணி லைன் என்று வாங்கிட்டு மினிமம் மில்லியன் காசு எங்களுக்கு லேண்ட் அழிவுக்காக கூடிய காசு செலவழிக்கும். அப்படியே ஒரு பிரச்சனை வந்து நல்லூர்ல இருக்குது. எங்களுக்கு எந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாலும் தெரியும் ரோட்டின் கொரிடோர் வந்தா எங்களுக்கு ஒரு புதிய நோக்கலா இருக்கிற ஒரு ஏரியா அதெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணி தண்ணி கொண்டு போனாங்க தண்ணி என்ன ஏதாவது செய்யலாம். ஆனா நல்லூரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் வந்து சரியான குறைவா இருக்குது. அதாவது லேண்டிங் வேல்யூ கூட சொல்லி அவசரமே அதை தானியம் விட்டு தரலங்கோ ரெடி இல்லை. அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னா இப்ப இதுவரைக்கும் நடந்தது சொன்னா இன்னைக்கு தண்ணிங்கிறது சொன்னா ஒரு கொஞ்சம் 2 மில்லியன் காசு இருக்குது. 100 மீட்டருக்கு ஒரு கடிக்க போய் பக்கத்து விட்டு வருவாரு. அது தொங்கல் என்ன போய் செய்யணும் என்று சொல்லியோ இல்லாட்டி பராமரிக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லியோ அதை யோசிக்கிறேன். சரியா ஹெல்ப் பண்றது. ஆனா அது அவ்வளவு சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இவன் அதுக்கு 1 வீட்டில் இருந்த ஆள் கூட அந்த வெயில செத்து போன ஒரு நாய்க்கு கூட அதை கூட கவனிக்க மாட்டேன் தான் போர் அடிப்பினா நாளைக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி அப்ப இந்த ட்ரைனேஜ் கட்டுவதற்கு நாங்கள் 100% இது அக்ரி பண்ணுவதில்லை. என்னன்னு சொன்னா கடைசி அடுத்த பராமரிப்பு வந்து சரியான மோசமான நிலைமைதான் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ரோடு வந்து சென்டர்ல இருந்து 25 அடிக்கு ஒரு 26 தருவோம். ஆனா இப்ப இருக்கிற ரோட்ல இன்னைக்கு ஒரு 2 மீட்டர் 5 அடியில தான் கட்டு வைக்கும்.
அது ரோட் போடுறதுக்கான செலவு வந்து சொல்லிட்டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு 20 மில்லியனா இருக்கும். ஆனா 1 கிலோமீட்டருக்கு ட்ரைனேஜ் கட்டுறதுக்கான செலவு 100 மில்லியனா இருக்கும். அந்த பிரிட்ஜ் கூட அதில் ஆளுங்க ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்டோட இருக்குது, ரோட் ரிசர்வேஷனுக்கு லேண்ட் இருக்குது. அதுக்கு நான் உடனே சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டு அந்த மட்டத்திலேயே வச்சு ட்ரைனேஜை 200 மில்லியன் வச்சு காட்டினா நாளைக்கு அந்த ரோட்டை அகற்றுவது வரைக்கும் 200 மில்லியனை உங்களுக்கு ஒரு மீனிங் இல்லாத காசை வேஸ்ட் போனதா போகுது. இப்ப இன்னைக்கு நாங்க ரோமன் சொல்றாங்க ஒரு 5 வருஷத்துக்கு சொல்லுவோம் யாருக்கு எல்லாம் டிசைன் கொடுத்தது யாரை கொடுத்தது அப்படியான பிரச்சனை எல்லாம் கேட்கல. சில டீட்டெயிலான ஸ்டடீஸ்கள் லெக்சரர்ஸ் நிறைய என்ஜினியர்ஸ் சேர்ந்த போறவங்களை அனலைஸ் பண்ணி தான் இதுக்குரிய ட்ரைனேஜ் பிளான் வந்து மேல தயாரிக்கப்படும். அதை அமல்படுத்துவதற்கு நாங்கள் பொதுமக்களாகிய நான் பொதுமக்கள் அவையில நாங்களே யோசிக்கணும். நாங்கள் அவைலபிள் ஃபண்ட் வந்து எடுத்துருக்கேன். லோன் எடுத்து சும்மா சின்ன ப்ராஜெக்டை கட்டி கொஞ்சம் விட்டுட்டு போறதுல எங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை. அதை வந்து நாங்கள் சஸ்டெயினா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் யோசிக்குவோம். அது வந்து இருக்கிற ஃபண்ட் அவைலபிலிட்டி மொபைல் பட்ஜெட்டை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கருமென்று சொன்னா அந்த அளவுக்கு நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவு மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். தேவைப்பாடும் போது அது மேல மாற்றி இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற சோர்ஸ்ல நாங்க எஃபெக்டிவா செய்வோம். அப்ப அதுக்கு நாங்கள் எல்லா துறைகளும் சேர்ந்து ரெகுலர் ஒரு ரோட்டோட தேவைகளை கடைசியா இல்லாம வந்து ரோட்டோட சேரும். ஏன்னா எல்லா சேவைகளும் வந்து ரோட்டோட இறங்கிதான் இருக்கும். அதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் முன்வைக்கிறேன். இவருக்கு மேல ரோடு ட்ரைனேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடலோர பிசினஸ் இருக்குது. ட்ரைனேஜ் எல்லாம் ரோட் தான் செய்யணும், அப்படி இல்லை. அது வந்து ரோட் வந்து ஒரு விதமான ரோட்டை பாதுகாக்கக்கூடிய சைட் ட்ரைனேஜை மட்டும்தான் மேல ரோட் டெவலப்மெண்ட் செய்யும். வெள்ளம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படியான விஷயங்களை வந்து வேற திணைக்களங்கள் ட்ரைனேஜ் சம்பந்தமான ஸ்டடீஸ்கள் இரிகேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 2-3 இடங்கள் இருக்குது. இப்போ பொற்படி ரோட்டடி கிட்ட அதெல்லாம் மேலே சரியான லோ லேண்டா இருக்குது. அந்த இடத்துல இருந்து தண்ணியை வெளியில கொண்டு போறோம்னா நீங்கள் 20 அடியில ஆழமான ஒரு சேனலோட வெட்டணும். ஆனா அப்படியே வெட்டினா சைட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சரியான பிரச்சனை. அது வந்து நியாயமான காசு. நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ரோடு போக வீடு அதுல இருக்கிற ஆழத்தை வீடு மாநில காசை பார்த்து அந்த ட்ரைனேஜ் கட்டுற காசை வந்து சரியான கூடவா இருக்கு. தேங்க்யூ. நாங்க சொல்லிடாது ட்ரைனேஜ் கட்டுறது காசு அதனால ட்ரைனேஜ் இல்லாம தான் ரோட கட்டப்போம். வந்து வாழ்க்கையில நாங்க வந்து வெள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாட்டோம்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு சஜஷன் தந்தீங்கன்னா நாங்கள் அதை இந்த முறை போடப்பட்ட காசு இல்லை. முக்கியமா எங்களுக்கு சாஸ்திரம் நினைக்கிறது பார்க்கல நல்லூரை சுற்றி தான் தண்ணி நிற்கிறது. அப்ப நாங்கள் ரோட்டு போடிக்கல நான் நினைக்கிற ரோட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு 20 மில்லியன் ரோட்டுக்கும் 200 மில்லியன் ட்ரைனேஜ் போவோம்னு நான் நினைக்கல. நீங்க சொல்ற சரியா? அதாவது நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இதை பொறுத்து தான் மற்றது என்னன்னா சாதாரணமா ரோட்டு ஆனாலும் இருக்கு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆடியோ ரோட்டுக்கு 35 ஸ்டாண்டர்ட் ஸ்டிபுலேட் ஒன்று இருக்குதாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிளானோட தயாரிச்சு எப்பப்ப காசு வருதோ அப்பப்போ ஒரு கட்டுறதுதான் பெட்டர். இல்லாட்டி வாழ்க்கையில நாங்கள் நடுவில் ட்ரைனேஜ் கட்ட போறதும் இல்லை, இது கட்ட போறதும் இல்லை. நீங்க அந்த பிளான இப்ப ஆறுகட்டில் இருக்காங்க கொடுப்போம். அதை நாங்கள் நம்மளோட காசு ஒதுக்கிக்க டிசிசி மீட்டிங்ல கதைச்சு அட்லீஸ்ட் நடுவில் ஒரு மாச பிளான கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு 1 கிலோமீட்டராவது கட்டுறோம். இந்த முறை பட்ஜெட்ல அடுத்த முறை பட்ஜெட்ல 5 கிலோ கட்டலாம், 10 கிலோ கட்டலாம். இல்லாட்டி நாங்கள் வாழ்க்கையில அப்படியோடய சிம்பிளா போயிடும். நீங்க பண்ணும்போது அப்படி ஒரு பிளானோட கிரியேட் பண்ணி கொடுக்குறது. நன்றி கருத்துக்களுக்கு. யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சில் சீஃப் இன்ஜினியர். இதில் வந்து எங்களுக்கு வந்து எஸ்ஐடிபி திட்டத்தில் யூடிஆல வந்து எங்களுக்கு வந்து தேவையான ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான மாஸ்டர் பிளான் வந்து எங்களுக்கு வந்து தயாரிக்கப்பட்டு வந்திருக்கு. அதில் வந்து நல்லூர் ஏரியா வந்து உள்ளடங்களாக வந்து ஒரு மாஸ்டர் ட்ரைனேஜ் பிளான் வந்து எங்களுக்கு வந்து தயாரிக்கப்பட்டு அதுக்கான அந்த 2020ஆம் ஆண்டு அதுக்கான எஸ்டிமேட் எல்லாம் தயாரிக்கப்பட்டு பிஓகே எல்லாம் தரப்பட்டது என்ற போர்டு வந்ததுக்கு என்ற விதத்தில். ஆனால் நிதி ஏற்பாடு இல்லாதல வந்து அந்த வேலை வந்து செய்யப்படலை. இது வந்து யூரியாவில் செய்து வழங்கப்பட்ட திட்டம். அடுத்து வந்து எங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கட்டுக்கொண்ட மாதிரி நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தண்ணி வந்து நல்லூர் கட்டுக்கொண்டோம்னு சொன்னால் பரவாயிலிருந்து வர தண்ணி வந்து எங்களுக்கு வந்து இதில் வண்ணாங்குளம் இருக்கு. அடுத்து வந்து வீராலயம் குளம், அடுத்து ஆரியகுளம், ஆரியகுளத்திலிருந்து புல்லுக்குளம், புல்லுக்குளத்திலிருந்து கடலுக்கு போகுது. இந்த முழு தண்ணியை வந்து கடலுக்கு அனுப்பாம முதல்ல வந்து எல்லா குளங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரை வந்து நாங்கள் அதில் வந்து தண்ணியை சேமித்து மேலதிகமாக ஒரு தண்ணியை தான் வந்து கடலுக்கு அனுப்புறதுக்கு வந்து திட்டம் இருக்கின்றது. ஆனால் என்ன
கர்த்தவியம் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து பள்ளக்காணிகள், அதாவது குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளக்காணிகள் வந்து வீட்டுல டிபிசியை வந்து உயர்த்தாம அதுக்கு கட்டி போட்டு தண்ணி வந்து சொன்னோம்னா நாங்க வந்து குளத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே வந்து தண்ணியை வந்து நாங்க வந்து வச்சிருக்கிற நிலையம் வந்து ஏற்படுகின்றது. இதால வந்து நாங்க எங்க நிலத்தடி நீரை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கிறது. ஆனா எங்க நல்லூர் ஏரியாவுக்கு தேவையான பிளான் வந்து எங்கள்கிட்ட வந்து இருக்குது. பண்டாரபுரத்துல இருந்து ட்ரைனேஜ் தான் வந்து எங்களுக்கு நீங்க சிவன்பட்டால வந்து எங்களுக்கு வீராலயம் குளத்துக்கு வந்து அதால அப்படி ஆடி விழுந்து போகும். கடல் நோக்கி தான் போகுது. என்ன வந்து கடல் நோக்கி தான் போகும். ஆக இங்க இதுல வந்து கச்சேரி நல்லூர் பக்கம் மாறுறத வந்து எங்களுக்கு வந்து இதுல நாயமாக்கட்டுக்கு போய் எங்களுக்கு செம்மணிக்கு வந்து போகுது. செம்மணிலே வந்து ஆக குடிக்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கடலுக்கு போகும். நன்றி உங்க கருத்துக்களுக்கு. எனக்கு தெரியும், நாங்கள் இந்த மழை காலத்திலே எங்களுடைய பிரதேச செயலாளர் வந்திருந்தா பார்த்தோம். உண்மையிலேயே அந்த இதுல தெரியும், கடந்த காலத்திலே போடப்பட்ட வீதிகள் கருத்துல வீதினாலும் சரி, ஏனை வீதினாலும் சரி, 2 பக்கங்களிலுமே உண்மையிலே வடிகால் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பேச நிதிக்கு அவசரமாக வீதியை மட்டும் போட்டுவிட்டு வடிகாலை அமைக்காம விட்டு விட்டார்கள். அந்த தண்ணி உண்மையிலேயே வீடுகளுக்கு போகிறது. பிறகு நாங்க பார்த்தோம், சில இடங்களில் இயல்பாக தண்ணி வடிந்தோடக்கூடிய இடங்கள்ல கூட அந்த போக்குகளை எல்லாம் அகற்றி போட்டு வீதிகளை போட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டோம். இது உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு விசேட கவனம் செலுத்தப்பட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்கப்பட வேண்டும். சொன்னால் இதை ரோட்டை குறிப்பாகவும் இந்த வடிகால் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு காரிய திட்டங்களை உங்களுக்கு சம்பந்தமாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது தேவையான கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் சரியான திட்டங்களை உடனடியாக வழங்க வேண்டும். கடந்த வார அரசாங்கம் போன்ற அல்லாது இந்த முறை நீங்கள் எங்களுக்கு சரியான திட்டங்களை வகுத்து எப்படி இந்த தண்ணீரை நாங்கள் உண்மையிலேயே அகற்ற முடியும், எதிர்மாற வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் தர வேண்டும். நாங்கள் சம்பந்தப்பட்ட பிரதேச சபைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நீங்கள் வழங்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் திட்டத்தை நகர் உயரத்தை கொண்டு சென்று விரைவாகவே தண்ணீர் பெரிய நாங்கள் தீர்வு காண்பதற்கு முன்வரும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறேன். ஆகிய தியானத்துக்கு சொல்ல மாட்டேன். அரசரையோடு நல்ல அரசரை ரோட்ல போட்டு ரோட் இன்னைக்கு முன்னால பக்கத்துல இருக்கிற மாநில விட ரோட் பள்ளமா இருக்கு. நான் ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கோம். முக்கியமா அந்த சட்டார சந்திர வேலைகளை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரோட் வந்து சரியான பள்ளம் பக்கத்துல இருக்கிற சூழல். அந்த ரோட போடப்பட்டது மாநிலோட பள்ளமா அந்த இந்து பிரைமரிக்கு திருப்புற இடத்துல அந்த பெண்ணில வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி 2-3 அடிக்கு மேல தண்ணி நிற்கிறது. யாரு அதுக்கு பொறுப்பான ஐயா பொறுப்பான அது ஆட்சியர் ரோடா அரசனோட ஆட்சியர் ரோடா கசூரி ரோட் அரசனோட தண்ணி ரோடு அது இன்சிரோட அவசரமா பரிகாரம் பற்றி மூணு ஸ்கூல் இருக்கு. செகண்ட் இருக்கு, 2 ஸ்கூல் இருக்கு, பிரைமரி இருக்கு. அதோட நாங்கள் சொல்லும்போது எல்லாமே காய்கறி ஓட்டலாம். அது வந்து 2 அடிக்கு மேலே இருக்கு தண்ணி. அது அந்த பரிசோரம் அந்த ரோடு போடாததுக்கு அந்த பொருட்கள் தண்ணி அந்த பரிசோடிக்கே தரும். மரமும் இல்லை சார். அந்த வீதி அமைத்த பொழுது நாங்கள் பொதுமக்களுக்கு சொன்னாங்க, நாட்டிய முனிசிபாலிட்டிக்கு இதுல மதம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் கவனம் எடுக்கிறேன். இங்க வந்து கலைக்கிறார்களுடைய முழு பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய அதிகாரிகள். வணக்கம்.
முந்தி இருந்த மாதிரி இல்லை. சில பள்ளங்கள் சில இடங்கள்ல முன்னாடி சந்தியில உயரம் அந்த லேல் பார்க்கப்படவனும் உள்ளாகும். அது மட்டுமல்ல, அந்த சைக்கிள போனா பிறகு அந்த செயினுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு தண்ணி நிற்கும். பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் அனைவரையும் அது நீங்கள் 2024 மழை நேரத்தில் சென்று பார்த்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த காலப்பகுதியில் நான் 100 கடற்கரை சென்றிருக்கிறேன், சைக்கிளும் சென்றிருக்கிறேன். அதை போக்குவரத்துக்கு பொருத்தமான இடம் அல்ல. நல்லூர் நீங்கள் கிடைத்துக் கொண்டது சரி, நல்லூர் பிரதான இடம். ஆனால் நல்லூர் அடியை நீங்கள் பரிவார அமைப்புகளை செய்தால் மற்ற இடங்களில் பிரச்சனை வருது. நாட்டுக்கிட்ட இருக்கிற புலக்குகளை நீக்கி கொண்டு போனாலும் ஏனைய இடங்களில் புலக்குகள் இருக்குமா இருந்தால் அது அந்த நாட்டை எனவே வேளாண் செய்ய வேண்டியிருக்கும். அதே சமயம் தனிய ஒரு திணைக்களம் செய்யப்படாது, ஒரு சபை செய்யப்படாது. அதிகார சபை ஆர்டிஏ, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், நீர்வளங்கள் அதிகாரத்துக்கு மின்சார சபை எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு செய்யாவிட்டால் ஒவ்வொருவரும் கிளறி நிரப்பிக் கொண்டிருப்பார். ஐயா, அன்பின் கருத்துக்களுக்கு இலக்கியங்களுடைய போவதினாக நான் இந்த இடத்திலே நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நல்லூர் பிரதேச செயலாளரிடம் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் உண்மையிலேயே மக்கள் வாழ்வதற்கு அது நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு பிரச்சனையாக நீண்டகாலமாக காணப்படுகிறது. எனவே சம்பந்தமாக நாங்கள் உயிர் நோய்க்கு மேற்கொள்ளப்பட்டது என்னுடைய கடப்பாடு அவசியம். எனவே இந்த இடத்துல நான் நல்லூர் பிரதேச செயலாளரை கேட்டுக்கொண்டு இது சம்பந்தமான அதிகாரிகள் போட்டு ட்ரைனேஜ் பண்ணது மாநகர ஆணையாளர் பிரதேசவை ட்ரைனேஜ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு உடனடியாக கூட்டம் ஒன்றை கூட்டி அது சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து கலந்துரையாடி ஒரு சரியான முன்வைத்து ஏன்னா உண்மையிலே பெரிய போசம் ஏராளமான காசு நாங்கள் சொல்லி கோரிக்கையை முன்வைத்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நாங்கள் அதை அறிவித்து நாங்கள் ஒரு நல்ல திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்றை கூறிக்கொள்வோம். மாவட்ட மீட்டிங்ல அந்த சம்பந்தமான விஷயம் நான்